सदियों से बहुत सब्र कर लिया। வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த 5 படங்களை ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்ல ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கு. இந்த 5 படத்தோட கதை சுருக்கத்தை சொல்கிறேன். எந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் ராஜா ரங்கூஸ்கி அப்படின்றது. இது ஒரு நேரடி தமிழ் படம் தான். இந்த படம் ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவேன். மெட்ரோ படத்தில் ஹீரோவா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அவர் நடித்த படம் தான். அதே மாதிரி சாந்தினி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் பெருசாக ஓடலன்னு நினைக்கிறேன். ஏன் ஓடலன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லுவேன். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை தெளிவாக சொல்கிறேன். நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் கான்ஸ்டபிள்ஸாக இருப்பாங்க. இந்த ஏஜ்டு பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணுறது தான் இவங்க 2 பேரோட வேலையாக இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வயசான லேடி இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு அப்பப்போ போவாங்க. அவங்க ஓகேவான்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த லேடி மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு லவ் ட்ராக்கும் இருக்கு. மீடியா பொண்ணான ரங்கூஸ்கின்னு ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு இவர் மர்ம நபர் மாதிரி கால் பண்ணி கொஞ்சம் விளையாடிட்டுலாம் இருப்பாரு. ஸோ அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு அந்த வயசான லேடி இறந்து போயிருந்தாங்க. அந்த வயசான லேடியை பார்க்கறதுக்காக கடைசியாக ஹீரோ தான் போயிருக்காரு. அதனால அந்த லேடியை ஹீரோ தான் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேஸ் எல்லாமே ஹீரோ பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருது. ஐயோ, கேஸ் நம்ம பக்கம் திரும்பிடுச்சு, நம்ம இந்த கொலையை பண்ணலன்றதை ப்ரூவ் பண்ணோம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாரு. வேற ஒரு பெரிய ஆபீசர் தான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ மாற்ற மாதிரிலாம் நிலைமை வருது. அதை தாண்டி ஹீரோ தப்பிக்கிறாரு. உண்மையான குற்றவாளியை தேடி அலையிறாரு. கடைசியில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நான் பேசிக்கான பிளாட்டை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சீனை அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் மட்டும் இந்த படம் ஸ்லோவாக போகும். ஏன்னா லவ் ட்ராக்கு, சாங்கு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் இந்த படம் பரபரப்பாக போக ஆரம்பிக்கும். முடிகிற வரைக்கும் பரபரப்பாக போகும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில் வச்சுருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்காம இருக்கவங்க நிச்சயமாக இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் அருகில் ஓரால் அப்படின்றது. இது ஒரு மலையாள படம் தான். ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் நிவின் பாலி அதே மாதிரி இந்திரஜித் சுகுமார் நடிச்சிருப்பாங்க. இந்திரஜித் சுகுமார்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் இருக்கார்ல, அவரோட அண்ணனா தான் இருப்பாரு. அதே மாதிரி ரம்யா நம்பீசன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். என்னன்றதை நான் முதல்ல சொல்றேன். ஆக்சுவலா இந்திரஜித் சுகுமாரும் ரம்யா நம்பீசனும் லவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நிவின் பாலி அறிமுகம் ஆகுறாரு. நிவின் பாலியை பொறுத்த வரைக்கும் பீஸாலாம் தருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. நிவின் பாலி கிட்ட ஒரு மர்மம் இருக்கிறத இவங்க நோட் பண்றாங்க. அது என்ன மர்மம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல மட்டும் தானே இருக்க முடியும். ஆனால் நிவின் பாலி மட்டும் ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு ரம்யா நம்பீசன் ஒரு இடத்துல வச்சு நிவின் பாலியை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்திரஜித் சுகுமார் வேற ஒரு இடத்துல வச்சு நிவின் பாலியை பார்க்குறாரு. அது எப்படி ஒரே நபரை 2 வேற வேற இடத்துல பார்க்க முடியும்? அப்ப அவன் ஒருத்தன் கிடையாது, 2 பேர் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா 2 பேர் இல்லைன்றதும் தெரிய வருது. அப்படி இருக்கும் போது ஒருத்தன் எப்படி ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்க முடியும்ன்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இவனுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த நிவின் பாலி சாதாரண ஆள் மாதிரி தெரியல. இவன் எங்க இருந்து வந்தான்றதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சு இவங்க என்ன உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இந்த கதையை எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, காட்சிப்படுத்தின விதமும் சூப்பரா இருக்கும். என்ன மலையாள படம்னாலே ஸ்லோவா இருக்கும் பாத்தீங்களா, இந்த படத்தோட கதையும் ரொம்ப ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. தந்தி ஒன் சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல இந்த படம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அருகில் ஓரால் அப்படின்னு போட்டீங்கனாலே இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். சர்ச் பண்ணி இந்த படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போறது ஒரு நேரடி தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேரு கருங்காப்பியம் அப்படின்றது. இந்த படத்துல காஜல் அகர்வால், ரெஜினா இந்த மாதிரி நிறைய பேர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஓவராலாக கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆந்தாலஜி படம். நிறைய கதைகளை சேர்த்து தான் படம் மாதிரி எடுத்திருப்பாங்க. அதில் சில கதைலாம் ரொம்ப மொக்கையாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்காது. ஆனால் சில கதை நல்லா இருக்கும். அதுலேயும் காஜல் அகர்வாலை வச்சு ஒரு கதை வரும், அது சூப்பராக இருக்கும். அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல பேசிக்கான பிளாட்டை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக ரெஜினாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு இடத்த வாங்கியிருப்பாரு. லைப்ரரி மாதிரி ஒரு இடத்த தான் வாங்கியிருப்பாரு. அந்த இடத்துக்கு வேணா பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரெஜினாவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது கருங்காப்பியம் அப்படின்ற ஒரு புக் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த புக்கா இவங்க கண்ணுக்கு தென்படும். சரி என்னதான் இருக்கு படிப்போன்ற மாதிரி படிக்கிறாங்க.
ஆக்சுவலாக அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் 4-5 கதைகள் இருக்கு. இவங்க கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கதையை நமக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 கதை இந்த படத்தில் இருக்கும். அதில் காஜல் அகர்வாலை வச்சு ஒரு கதை வருது பார்த்தீங்களா, அந்த கதை சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் நடக்க போகிறத காஜல் அகர்வால் முன்கூட்டியே சொல்லுவாங்க. காஜல் அகர்வால் கிட்ட இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு சக்தி இருக்கு பார்த்தீங்களா, இதனால இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் ஏற்படுது. ஊர் மக்கள் கிட்ட அடி வாங்குற நிலைமைக்கு இவங்க போறாங்க. என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டது, அதுல இருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையான்னு சொல்றது இந்த படத்தோட கதையா இருக்கும். அதே மாதிரி பிரசன்ட்ல படிக்கிற ரெஜினாக்கும் காஜல் அகர்வாலுக்கும் சில சம்பந்தம்லாம் வச்சிருப்பாங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை தாண்டி பிக் பாஸ் சீசன் 1ல ரைசா வில்சன் ஒருத்தங்க வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் கலையரசனும் வர மாதிரி ஒரு கதை இருக்கும். அந்த கதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு இட் அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படம் பயங்கரமா ஓடினதுனால தான் இட் 2ன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததான் நானி நடிச்சு இட் 3ன்ற மாதிரியும் படம் வந்தது. அதுக்கு அடித்தளமே இந்த படம் தான். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவேன். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். இட் அப்படின்ற மாதிரி தனியா ஒரு யூனிட் இருக்காங்க. வித்தியாசமான கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இந்த படத்துல விஸ்வகசேன் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த டீம்ல இவர் ஒரு முக்கியமான ஆபீசரா இருப்பாரு. இவருக்கு ஒரு வித்தியாசமான கேஸ் வருது. அந்த கேஸை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. யாரோ எரிஞ்சு போன மாதிரி இவருக்கு அடிக்கடி கனவுலாம் வருது. ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாரு. இவருக்கு வித்தியாசமான கேஸ் ஒன்று வந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கேஸ் என்னன்னா ஹைவேஸ் ரோட்ல திடீர்னு ஒரு பொண்ணு காரோட மாயமாயிடுறாங்க. ஹைவேஸ் ரோட்டை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் டோல் இருக்கும்ல, அதாவது ஒன்று இந்த பக்கம் போயிருக்கணும் இல்லை அந்த பக்கம் போயிருக்கணும். ஆனால் அந்த பொண்ணு திடீர்னு நடு ரோட்ல காணாம போயிருக்காங்க. எப்படி அப்படி காணாம போக முடியும்? அவங்க கார் எங்க போச்சு? யார் அவங்கள அங்கிருந்து கடத்திட்டு போயிருப்பா? என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. அந்த பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச நம்ம ஹீரோக்கு அடுத்தடுத்து ஷாக்கிங்கான நிறைய ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆகுது. அதெல்லாம் என்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கவங்க பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு 3ஆம் நியமம் அப்படின்றது. ஆக்சுவலா இது ஒரு மலையாள படம் தான். எல்லாம் சின்ன ஆளுங்க இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ரியாஸ் கான் மட்டும்தான் இந்த படத்துல கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு ஆளா இருப்பாரு. மற்ற எல்லாருமே புதுமுகங்களா தான் இருப்பாங்க. இந்த படம் தமிழ்ல வந்து உன்னை விடமாட்டேன் அப்படின்ற பேர்ல இருக்கு. உன்னை விடமாட்டேன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் ஒரு 3-4 பேர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கேஸ் நம்ம ரியாஸ் கானுக்கு வருது. ரியாஸ் கானும் அந்த ஸ்பாட்டுக்கு வராது. இந்த 3 பேரை கொடூரமா கொல்ற அளவுக்கு யாருக்கு கோபம் இருக்கும்? முதல்ல இந்த 3 பேர் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் குற்றவாளி யாருன்றதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவருமே விசாரணை ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நமக்கு என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப இறந்து போன மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே வந்து ரியல் எஸ்டேட் வேலை பண்றவங்களா இருப்பாங்க. ஒரு இடம் கம்மி ரேட்டுக்கு வரும்போது வாங்கிடுவாங்க, அந்த இடம் நல்ல ரேட்டுக்கு போகும்போது விற்பாங்க. இந்த விஷயத்தை தான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த வீட்டையும் வாங்கியிருக்காங்க போல. அப்படி வீட்டை வாங்கினவங்க இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி நல்ல விலைக்கு விற்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்றதுக்காக ஒரு பொண்ணை வர வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அமானுஷ்யமா வீட்டுக்குள்ள சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த வீட்டில் ஏதாவது அமானுஷ்யமான விஷயம் இருக்கான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுமே கொஞ்சம் பயப்படுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு மிஸ் ஆகுறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு தான் இந்த கொலையை பண்ணியிருக்கா போல அப்படின்ற மாதிரி ரியாஸ் கான் யோசிக்கிறாரு. உண்மையிலேயே அந்த பொண்ணு தான் இந்த விஷயத்த பண்ணாங்களா, இல்லை இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யமா நடக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சாங்கல்ல, அந்த அமானுஷ்யம் பண்ணுச்சான்ற ஒரு கேள்வியோட தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் 5 படங்களை பத்தி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 5 படங்களுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்துருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க.